Students, welcome to Hiba Max 11th Standard Max Chapter 6 Two-Dimensional Analytical Geometry Exercise 6.4 6th question solve பண்ணலாம். Find the equation of the pair of straight line passing through the point 1, 3 and perpendicular to the line 2x minus 3y plus 1 equal to 0 and 5x plus y minus 3 equal to 0. ஸோ நான் வந்து ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் கண்டுபிடிக்கணும். இந்த பாயிண்டில் அவங்க வந்து பாஸ் பண்ணுறாங்க அண்ட் பர்பெண்டிகுலர் டு த லைன்ஸ்னு கொடுத்துட்டாங்க. பர்பெண்டிகுலர் டு த லைன்ஸ்னால் நம்ம லைன்ஸை முதல்ல அதோட ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணுவோம், தென் சால்வ் பண்ணுவோம். சரியா? சொல்யூஷனில் given equation 2x minus 3y plus 1 equal to 0, 5x plus y minus 3 equal to 0. இப்போ ரெண்டு லைன் இருக்கு. இந்த ரெண்டு லைனோட பர்பெண்டிகுலர் ஃபார்ம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். பர்பெண்டிகுலர் ஃபார்ம். ஸோ பர்பெண்டிகுலர் ஃபார்ம்னா என்ன பண்ணும்? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணும். மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ன்னு மாற்றணும், ஒய்க்கு மட்டும்தான். சரியா? அப்போ 3x மைனஸ் இருந்தால் ப்ளஸ் 2y ப்ளஸ் கே ஆர் எல் எம்னு எடுத்துக்கலாம். ப்ளஸ் எல் equal to 0. இது ஃபர்ஸ்ட் equation. இங்கேயும் அதில் இன்டர்சேஞ்ச். ஸோ y முன்னாடி எது மேலே 1, 1x ப்ளஸ் இருந்தால் மைனஸ் 5y ப்ளஸ் எம் கான்ஸ்டன்ட் வந்து m equal to 0. இப்போ பாசிங் த்ரூ த பாயிண்ட்னு கொடுத்துட்டாங்க. பாசிங் த்ரூ 1, 3. இப்போ x இருக்கிற இடத்துல 1, y இருக்கிற இடத்துல 3 எழுதுனா எல்லோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிடும். கரெக்டா? எழுதிக்கலாமா? 3 into 1 plus 2 into 3 plus L equal to 0. 2 ones are 3 ones are 3, 2 3s are 6 plus L equal to 0. 3 plus 6 9. அப்போ L is equal to minus 9. இப்போ அடுத்த equation 1 into x அப்போ 1 minus 5 into 3 plus m equal to 0. 1 minus 5 3s are 15 plus m equal to 0. 1 minus 15 minus 14 plus m equal to 0. Therefore m is equal to plus 14. இப்போ ரெண்டு ஈக்குவேஷனையும் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும்னா 3x plus 2y minus 9 equal to 0. அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும்? x minus 5y plus 14 equal to 0. ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸ். இதோட கம்பைன்டு ஈக்குவேஷன், இந்த ரெண்டு ஈக்குவேஷனோட கம்பைன்டு ஃபார்ம் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். கம்பைன்டு ஈக்குவேஷன் வந்து ரெண்டு ஈக்குவேஷனோட ப்ராடக்ட் இல்லையா? ஸோ எழுதியிருக்கேன். இனி நம்ம இன்சைட் மல்டிபிள் பண்ணலாம். 3x into x 3x ஸ்கொயர் மைனஸ் 3 5s are 15xy plus 3 into 14 எவ்வளோ? 12 42 42x மட்டும்தான். இப்போ ப்ளஸ் 2y ப்ளஸ் 2xy ப்ளஸ் 2 minus 5 minus 10y ஸ்கொயர் ப்ளஸ் 2 ப்ளஸ் 14 அப்போ ப்ளஸ் 28y. அடுத்து மைனஸ் 9 மைனஸ் 9x minus into minus plus 45y plus into minus minus 14 into 9. 14 into 9 வந்து 126. அது எழுதிட்டு ஜென்ரல் ஃபார்ம் மாதிரி மாற்றி எழுதணும். 3x ஸ்கொயர் மைனஸ் 15 ப்ளஸ் 2xy மைனஸ் 13xy அப்புறம் மைனஸ் 10y ஸ்கொயர் ப்ளஸ் 42x மைனஸ் 9 33x அப்புறம் y 28 ப்ளஸ் 45 வந்து 73y minus 126 அப்படியே எழுதலாம். இதுதான் required combined equation. Understand of this. நம்ம அடுத்த question பார்க்கலாம். அடுத்த question, find the separate equations of the following pair of straight lines அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 subdivision கொடுத்துருக்காங்க, ஒன்று ஒன்றா சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 2xy மைனஸ் y ஸ்கொயர். நார்மலாக நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணுவோம் இல்லையா? அதே தான். சொல்யூஷனில் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 2xy minus y square is equal to 0 இருக்கா? 3 into minus 1 minus 3 ரெண்டா பிரிக்கணும், 2 வரணும். plus 3 minus 1. ஸோ 3 ஆல் மல்டிபிள் பண்ணனால 3 ஆல் டிவைடும் பண்ணணும். அப்போ 3 3 கேன்சல் ஆகிடும். ஸோ 1 minus 1 by 3. இப்போ இது எப்படி எழுதுவோம் அப்படின்னா டினாமினேட்டர்லேயும் 1 இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? அப்போது x plus y
மேலே இருக்கிற நம்பர் வந்து ஒய்யோட கோஎஃபிஷியன்ட். ஸோ எக்ஸு ப்ளஸ் ஒய் அதே தான் 3x மைனஸ் ஒய். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ இதை தனித்தனி ஈக்குவேஷனாக எழுதிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0 அண்ட் 3x minus y equal to 0. இதான் ரெண்டு செப்பரேட் ஈக்குவேஷன்ஸ். செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் 6 into x minus 1 whole square plus 5 into x minus 1 y minus 2 minus 4 into y minus 2 whole square is equal to 0. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சொல்யூஷனில் இது ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி எழுதிக்கலாம். கொஷின் பெருசாக இருந்தால் எழுத கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்களும் அப்படி எழுதிடுங்க. ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இப்போ நான் என்ன பண்ணுறேன், லெட் கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1 கேபிட்டல் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 2ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இந்த ஈக்குவேஷன் இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக ஆகும். 6 into x square plus 5 into xy minus 4 into y square is equal to 0. இப்போ ஃபேக்டரைஸ் 6 4s are 24 ரெண்டாக பிரிக்கணும். 8 3s are 24 கரெக்டா? 8 3. இப்போ இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ். அப்போ பெரிய நம்பருக்கு ப்ளஸ், சின்ன நம்பருக்கு மைனஸ். 6ஆல் மல்டிபிள் பண்ணனால 6ஆல் டிவைடும் பண்ணணும். ஸோ 2 4s are 2 3s are இது -1/2. இப்போ எப்படி எழுதணும் தெரியும் இல்லையா? இது எக்ஸ், இது ஒய். ஸோ இது எப்படி எழுதலாம்னா 3x கேபிட்டலில் எழுதணும் ப்ளஸ் 4y இன்னொன்று 2x minus y equal to 0. இப்போ இதை செப்பரேட் ஈக்குவேஷனை எழுதிக்கலாம். ரெண்டுத்தையும் செப்பரேட் ஈக்குவேஷனை எழுதியிருக்கேன்னா இப்போ எக்ஸோட இடத்துல எக்ஸ் மைனஸ் 1ன்னு எழுதிக்கலாம், ஒய் இடத்துல ஒய் மைனஸ் 2ன்னு ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3 into எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் 4 into ஒய் மைனஸ் 2 which is equal to 0. ஃபஸ்ட்டு இது சால்வ் பண்ணலாம், அப்புறம் இதை எடுத்துக்கலாம். சரியா? 3 into x 3x minus 3 plus 4 into y minus 4 2s are 8 equal to 0. 3x plus 4y minus 11 equal to 0. அடுத்தது 2x minus y equal to 0. 2 into x minus 1 minus y minus 2 மைனஸ் இருக்கு, ஸோ ப்ராக்கெட்டில் எழுதுங்க. 2 into x minus 2 minus y plus 2 equal to 0 plus 2 minus 2 cancel. 2x minus y equal to 0. இதான் ரெண்டு செப்பரேட் ஈக்குவேஷன்ஸ். தனித்தனியாக எழுதணும்னாலும் எழுதிக்கலாம், இல்லை டேரெக்டாக இது மட்டும் கண்டுபிடிச்சிட்டு அப்படியே கூட விட்டுடலாம். 0 இன்னொன்று 2x minus y equal to 0. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? அடுத்த கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் 2x square minus xy minus 3y square minus 6x plus 19y minus 20 equal to 0. ஸோ இதோட செப்பரேட் ஈக்குவேஷன்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ கொஷின் அப்படியே இருக்குது, இன்னொரு வாட்டி நீங்கள் எழுதிக்கோங்க. இப்போ இந்த டேர்மை மட்டும் நம்ம ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். 2x square minus xy minus 3y square 2 3s are 6 minus 6 1 வரணும். அப்போ 3 2s are 6. இங்கே மைனஸ் இருக்கனால பெரிய நம்பருக்கு மைனஸ், சின்ன நம்பருக்கு ப்ளஸ். 2ஆல் மல்டிபிள் பண்ணனால 2ஆல் டிவைடும் பண்ணணும் இல்லையா? ஸோ இது -3/2ன்னு இருக்கும், இது 1ன்னு மாறிடும். 1/1 இருக்குது, ஸோ y/x ஃபார்மேட். இப்போ இதை எப்படி எழுதலாம்? கீழே 2x minus 3y into x plus y equal to 0 இல்லையா? ஸோ ஃபேக்டரைசேஷன் சால்வ் பண்ணிட்டோம். கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. 2x square minus xy minus 3y square minus 6x plus 19y minus 20 equal to 0. இது எப்படி ரெண்டு ஈக்குவேஷனாக பிரித்து எழுதுவோம்? 2x minus 3 plus l, இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் எழுதிட்டு plus l, இன்னொன்று x plus y plus m equal to 0. y எழுதிக்கணும். இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் நான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? இந்த ரெண்டு டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்யை கம்பேர் பண்ணுவேன். ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். ஃபஸ்ட்டு எக்ஸு அப்புறம் ஒய். இப்போ கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸுக்கு இங்கே என்ன இருக்குது பாருங்கள், -6. அதை எழுதிக்கோங்க. -6 is equal to இங்கே எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது 2, அதை 2 into mன்னு எடுக்கணும். ப்ளஸ் இங்கே எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறத 1, ஸோ 1 into l, l. புரியுதா? இப்போ y முன்னாடி இங்கே என்ன இருக்குது 19 which is equal to இங்கே y முன்னாடி என்ன இருக்குது -3, அப்போ -3 mன்னு எடுக்கணும். கிளியரா? ப்ளஸ் இங்கே y முன்னாடி எதுவுமே இல்லை,
ஸோ இங்கேயும் எல்லுன்னு எடுத்தால் போதும். இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் போதுமா? மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் மைனஸ் ஆகிடும். ஸோ இது ரெண்டு மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸ் 25 இஸ் ஈக்குவல் டு 5m. இது ரெண்டும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 25 ஈக்குவல் டு 5m. இங்கே சைடில் சால்வ் பண்ணுற ஒரு கண்டினியூவேஷனுக்காக மைனஸ் 25 by 5 இஸ் ஈக்குவல் டு m. m இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5. இப்போ m மைனஸ் 5 கிடச்சிருச்சுன்னா அதை ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 2m ப்ளஸ் எல். m இருக்கிற இடத்துல மைனஸ் 5 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு மைனஸ் 5 ப்ளஸ் எல். மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 10 ப்ளஸ் எல். 10 மைனஸ் 10 இன்சைடு வந்தால் ப்ளஸ் 10 மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு எல். F4 இஸ் ஈக்குவல் டு எல். இப்போ இந்த எம்மோட வேல்யூவும் எல்லோட வேல்யூ அந்த செப்பரேட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். So therefore the separate equations are 2x minus 3y plus 4 equal to 0 and x plus y minus 5 equal to 0. Understand of the sum? Doubt in the comment section. Thank you so much for watching.